நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சட்னி. ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தோட்டத்தில் பறித்து நம்ம அப்படியே பண்ண போகிறோம். இந்த முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான சத்துக்கள் நிறையா இருக்குது. மற்ற நாடுகள்லாம் முருங்கைக்கீரை நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை சாப்பிட்றதில்ல. ஆனால் இதை வாரத்தில் 3 நாளாவது இதை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணும். நம்ம சூப் மாதிரியோ பொரியல் மாதிரியோ கூட்டு மாதிரியோ சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல நம்ம தோட்டத்துலேருந்து முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு நம்ம அப்படியே கூட நம்ம அந்த சின்ன தண்டுகளோடு சேர்த்து அரைக்கலாம். இல்லைன்னா நம்ம இலைகளை மட்டும் உருவிடலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை, முருங்கை பட்டை இது எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கியூபாவில் ரொம்ப பஞ்சம் வந்தப்போ இந்த முருங்கைக்கீரை ரொம்ப அதிகமாக பயிரிட்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல ஒரு கீரைன்னு சொல்லலாம். முருங்கைக்கீரை நம்ம கட் பண்ணியும் செய்யலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், உளுந்து, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் முதல்ல வதக்கலாம். இதுக்கப்புறமா பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். ஸோ நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். தேவைப்பட்டால் நம்ம உப்பு போட்டுட்டு வதக்கலாம். இதில் நீங்கள் வரமிளகாய் போடலாம், மஞ்சத்தூள். நம்ம வரமிளகாய் போட்டோன்னா மிளகாய்த்தூள் போட வேண்டியதில்லை. இதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரை போட்டுடலாம். முருங்கைக்கீரை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம இதெல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கீரைகளை நம்ம வதக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கீரையை நம்ம மூடி வச்சு வதக்கணும்னு அவசியம் இல்லை. மிளகாய் தூள் நான் கொஞ்சம் போடுறேன். எதுக்காக அப்படின்னா, நான் வரமிளகாய் போடாததுக்காக டேஸ்ட்டுக்காகவும் நான் போடுறேன். ஸோ இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். ஸோ அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது 4 நிமிஷத்துலேயே இந்த முருங்கைக்கீரை நல்லா வெந்துடும். ஏன்னா நல்லா இலை தலையாக இருக்கிறதுனால. இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு சீசனிங் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம அப்படியேவும் சட்னியை இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம தாளித்து சீசனிங் பண்ணியும் நம்ம பண்ணலாம். நம்ம இதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் துவையல் பண்ணும்போது நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அப்படியே கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இதில் நீங்கள் பொட்டுக்கடலையை அரைக்கும்போது நம்ம போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை, தேங்காய் இது பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.